ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெயில் நேரத்தில் அதிக நேரம் கிச்சனில் நிற்க முடியலையா? கண்டிப்பாக குயிக்கான ரெசிபியாக ஏதாவது செய்யணும்னு தோணும். அப்போ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும். முருங்கைக்காய், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அடுப்பு ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக நல்லெண்ணெய், பெருஞ்சீரகம், கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டுக்கிறேன். இதெல்லாம் நல்லா வெடிச்சதுக்கப்புறமா நம்ம அரிஞ்சு வச்சுருக்க பெரிய வெங்காயம், கருவேப்பிலையை போட்டு வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தக்காளி டேஸ்ட்டு பிடிக்குன்னா 2 தக்காளி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம போட்ட மசாலா பச்சை வாசனை போய் நல்லா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 டம்ளர் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேங்காய் அரைச்சி விடணுனாலும் விட்டுக்கலாங்க. ஆனால் இப்போ நான் தேங்காய் அரைச்சி விடாமல் தாங்க செய்ய போகிறேன். தேங்காய் அரைச்சி விட்டிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு குழம்பு மாதிரி கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி தேங்காய் ஊற்றாமல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்காயை அள்ளி போட்டுக்கலாம். ஒரு மூடி போட்டு வேக வைங்க. டக்குன்னு வெந்துருங்க. 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு இந்த டிஷ்ஷு ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கொதிச்சு முருங்காயெல்லாம் வெந்து இந்த அளவுக்கு ரெடியாகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணுறதுனாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் மட்டும் சுண்ட விட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ நம்ம சாதத்தில் போட்டு பிரட்டி சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இதுக்கு சைடிஷ் கூட எதுவும் தேவையில்லைங்க. ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு அள்ளுங்க. சூப்பராக வெந்துருச்சு. நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த டிஷ் பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரச சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா நீங்கள் ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப நேரம் நம்மளால் கிச்சனில் நிற்க முடியாது. அதனால் இந்த மாதிரி குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவையும் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ.